نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد المصطفى صلى الله عليه وسلم. أما بعد، قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم. وقال أيضا: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனாம் நிகரில்லாத அன்புடையோனாம் அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். ஏழுவான மேலு பூமி படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்ல நாயன் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கம், ஹக்கான மார்க்கம், உண்மையான மார்க்கம் தீனுல் இஸ்லாம். தூய மார்க்கத்தை தூய வடிவில் எத்தி வைக்க வந்த எவ்வுயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா அக்ரமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாளை கியாமத்துடைய நாள் வரும் வரையில் வரக்கூடிய உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், அல்லாஹ்வின் மாளிகையாம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு சங்கை மிக்க ரமதானுடைய மாதம் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவின் மூலமாக இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நம்மவர்கள் என்னென்ன விடயங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று அவனால் கட்டளையிடப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்கள் செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் என்று விளக்கப்பட்டிருக்கின்றதோ தவிர்க்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயங்களை விட்டும் மிக அவசரமாக விலகி தவிர்த்து கொள்ளும் விடயத்தில் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை எப்பொழுதும் என்றென்றும் எங்கிருந்த பொழுதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதம். அல்லாஹ்விடத்திலே மகத்தான சிறப்பான உன்னதமான ஒரு மாதத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கின்றோம். சென்ற ரமதான் எம்மோடு வாழ்ந்தவர்கள், எம்மோடு சஹர் செய்தவர்கள், எம்மோடு இஃப்தார் செய்தவர்கள், எம்மோடு நின்று தராவி கியாமுல் லைல் தொழுதவர்கள், இந்த ரமதானில் ஒரு சிலர்கள் மண்ணறையிலே கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே நோன்பு பிடிக்க முடியாமல், தராவீஹ் தொழ முடியாமல் கவலையோடு படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இல்லாமல் இந்த ரமலானை அடையச் செய்தானே, இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா போலும் அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் இது ஒரு சாதாரண ஒரு மாதம் அல்ல.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா நபிமார்களுக்கும் போன்று அற்புதமாக முஅஜிஸாவாக கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமதானுடைய மாதம். சூரா பக்ராவிலே அல்லாஹ் பேசுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம் அது எத்தகைய மாதம் தெரியுமா? அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த குர்ஆன் சாதாரணமானதா? இல்லை. ஹுதல் லின்னாஸ், மனிதனுக்கு நேரான பாதையை, இந்த பாதையில் சென்றால்தான், இந்த போக்கிலே நீங்கள் சென்றால்தான் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது, உங்களுக்கு ஹிதாயத் இருக்கின்றது. இந்த சரியான பாதையை காட்டி தருவதற்காக வேண்டி, வழி தவறாமல் இருப்பதற்காக வேண்டி வழிகாட்டியாக தரப்பட்டது தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் இந்த மாதத்திலே இறங்கியதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். சுன்னத்தான காரியத்தை செய்கின்ற பொழுது ஃபர்துடைய நன்மை, ஃபர்தை செய்கின்ற பொழுது 70 ஃபர்துடைய நன்மை, நன்மைகளை பன்மடங்காக்கி தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே ரமதானுடைய மாதம் இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் இது யாருக்கு நேர்வழி காட்டுகின்றது? இது யாருக்கு நேரான பாதையை காட்டுகின்றது? குர்ஆனுடைய ஆரம்ப அத்தியாயங்கள் வசனங்கள் எம்மோடு பேசுகின்றது. அலிஃப் லாம் மீம். இது வரும் வரையில் குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன்கள், ஹதீஸுடைய முஹத்திஸீன்கள், ஆராயக்கூடிய ஆய்வாளர்கள் இது வரும் வரையில் யாரும் அலிஃப் லாம் மீமுக்கு எந்த தர்ஜுமாவும் செய்யவில்லை. உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல், குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் முதல் இந்த நிமிடம் வரும் வரையில் அலிஃப் லாம் மீமுக்கு யாரும் கருத்து சொல்லவில்லை. இதுவரை அல்ல, நாளை கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எந்த அளவு அறிவாளிகள் உலகத்தில் பிறந்தாலும், எந்த அளவு அறிவாளிகள் உலகத்தில் வாழ்ந்தாலும் அலிஃப் லாம் மீமுக்கு யாராலும் கருத்து சொல்ல முடியாது. எந்த தர்ஜுமாவை, எந்த தஃப்சீரை பிரட்டினாலும் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு அஅலம் பிமுராதி, அதனுடைய கருத்தை அறிந்தவன், அதனுடைய சரியான நாட்டத்தை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். குர்ஆனுடைய முதலாவது வசனம் எம்மலை பார்த்து படித்து தருகின்ற மிக பெரும் ஒரு பாடம் தான். உலகத்திலே பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் யாருமே அறிவாளிகள் இல்லை. அறிவாளிகள் இருக்கும் என்றால் கருத்தை முன்வைக்க வேண்டும். கருத்தை முன்வைக்க முடியாவிட்டால் உலகத்திலே வாழக்கூடிய எந்த மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவர்கள் அறிவாளி இல்லை என்பதை அல் குர்ஆன் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ذَلِكَ الْكِتَابُ, இந்த வேதம் இருக்கின்றது அல்லவா, ரமதானுடைய மாதம் இறக்கப்பட்ட இந்த அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய குர்ஆன், லா ரைப ஃபீ, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த குர்ஆனில் சந்தேகம் இல்லாத தெளிவான இந்த குர்ஆன் இது யாருக்கு நேர்வழி காட்டுகின்றது? ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு, இறையச்சம் உடையவர்களுக்கு, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு மட்டும் தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுகின்றது. இந்த தக்வாவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அதே ரமலானில் அல்லாஹ் கடமையாக்கியது தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே சூரா பக்ராவிலே அல்லாஹ் பேசுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது ஈமான் கொண்டவங்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தார் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி? ஃபஜ்ர் முதல் மகரிப் வரை பசித்திருப்பதற்காக, தாகித்திருப்பதற்காக, ஆசா பாசங்களை அடக்கி வைப்பதற்காக அல்ல, லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக, இறையச்சமுடையவர்களாக, பயபக்தியுடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய
அதே ரமதானுடைய மாதம் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கின்றான். ஏன்? இந்த ரமதான் இறையச்சத்தின் மாதம், தக்வாவை வளர்க்கக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே நாம் தக்வாவை அடையவில்லை என்றால், இறையச்சத்தை அடையவில்லை என்றால், இந்த ரமதான் அல்ல, இது போன்ற 1000 ரமதான் எமது வாழ்க்கையில் வந்து சென்றாலும் எந்த பிரயோசனமும் கிடையவே கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரமதான் இது பிரயோசனமாக கழிய வேண்டும். சென்ற ரமதான் வாழ்ந்தவர்கள் இந்த ரமதானிலே மண்ணறையிலே இருக்கின்றார்கள். இந்த ரமதானை அடைந்த நாம் இந்த ரமதானை முடிப்போமா இல்லையா யாருக்கும் சொல்ல முடியாது. அடுத்த ரமதான் கிடைக்குமா கிடைக்காதா கேள்விக்குறியாக இருக்கின்றது. கிடைத்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் இது பொன்னான நாட்கள், இதை மண்ணாக்கி விடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் பொழுது 2 வாலிபர்கள் ஒரு வயோதிபரை அடித்து இழுத்து கொண்டு வருகின்றார்கள். கேட்டார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதற்காக வேண்டி இந்த வயது போன இந்த மனிதனை அடித்து இழுத்து கொண்டு வருகின்றீர்கள்? சொன்னார்கள், யா அமீரல் முஃமினீன், இவர்கள் எங்களுடைய தந்தையை, எங்களுடைய தகப்பனாரை கொலை செய்து விட்டார். கேட்டார்கள் அமீரல் முஃமினீன் அந்த மனிதனை பார்த்து, மனிதா, இவர்கள் சொல்வது உண்மைதானா? ஆம் யா அமீரல் முஃமினீன், கொலை செய்தது நான் தான். எதற்காக வேண்டி கொலை செய்தீர்கள்? சொன்னார்கள் அந்த மனிதன், நான் ஒரு தோட்டத்தை, நான் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், அந்த தோட்டத்திலே பயிர்களை நான் நட்டியிருந்தேன். இவருடைய தந்தை இவருடைய மிருகங்களை எடுத்து எனது தோட்டத்துக்கு வந்தார். அந்த மிருகங்கள் அந்த பயிர்களை சாப்பிட ஆரம்பித்தது. பல விடுத்தம் நான் சொன்னேன், அவர்கள் திரும்பி செல்லவில்லை. அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து நான் வீசி எறிந்தேன். அந்த கல் அவருடைய தலையிலே பட்டு அவர் மரணமடைந்து விட்டார். எனவே கொலை செய்தது நான் தான் என்று அந்த கொலையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாமிய ஆட்சி, ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி, நீதமான ஆட்சி. முடிவு செய்கின்றார்கள், மரண தண்டனை, கொலைக்கு கொலை. எனவே இஸ்லாமிய ஆட்சியின் பிரகாரம் அந்த மனிதனுக்கு மரண தண்டனை முடிவு செய்யப்படுகின்றது. உடனே அந்த மனிதன் எழும்புகின்றான், யா அமீரல் முஃமினீன், நீங்கள் எனக்கு தரக்கூடிய இந்த மரண தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் எனக்கு 3 நாள் அவகாசம் தர வேண்டும். எனது குடும்பத்துக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்து வருவதற்காக வேண்டி 3 நாள் எனக்கு அவகாசம் தரப்பட வேண்டும் என்று அவகாசம் கேட்க அமீரல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அவகாசம் வேண்டுமாக இருந்தால் இந்த சபையிலே இருக்கக்கூடிய யாராவது ஒரு சஹாபி உங்களுக்காக பிணை நிற்க வேண்டும். யார் பிணை நிற்பது? எந்த அறிமுகமும் இல்லாத ஒரு மனிதர், அவர் வரவில்லை என்றால் இந்த சஹாபியுடைய கழுத்தல்லவா சென்றுவிடும். யாரும் பிணை நிற்க அல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சபையிலிருந்து அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, அமீரல் முஃமினீன், இந்த மனிதனுக்காக வேண்டி நான் பிணை நிற்கின்றேன். சொன்னார்கள், உமர், கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுங்கள். அவர்கள் வரவில்லை என்றால் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியது நீங்கள் தான். யா அமீரல் முஃமினீன், இந்த அடியானின் முகத்திலே ஒரு முஃமினின் அடையாளத்தை நான் காண்கின்றேன். எனவே இவருக்காக வேண்டி நான் பிணை நிற்கின்றேன். அவகாசம் கொடுக்கப்படுகின்றது. முதலாவது நாள் கழிகின்றது, 2வது நாள் கழிகின்றது, 3வது நாள் அசருடைய நேரம். அடியானை காணவில்லை. சஹாபாக்களுக்கு பயம். எங்களோடு வாழ்ந்த, எங்களோடு இருந்த சஹாபி அபூதர் இன்னும் சில நிமிடங்களில் அவருடைய களத்து செல்ல இருக்கின்றது. பயப்படுகின்றார்கள். சில சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள், ஹஜ்ரத் உமரிடத்திலே இந்த அபூதருக்காக வேண்டி நாம் சிபாரிசு செய்வோமே என்று பேசிக் கொள்கின்ற அளவு அந்த சஹாபாக்கள் பயந்தார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கின்றது, அவகாசம் முடிய ஒரு சில நிமிடங்கள் இருக்கின்றது.
மதீனாவின் மலை உச்சியிலிருந்து ஒரு சத்தம் வருகின்றது. அன அன, இதோ நான் நான் என்ற அந்த சத்தத்தோடு ஒரு நாய் தாகத்தின் மூலமாக எவ்வாறு நாக்கை தொங்க போடுமோ அதே போன்று தாகத்தின் மூலமாக கவலையின் மூலமாக நாக்கை தொங்க போட்டு ஹஜ்ரத் அமீர் அல் முஃமினீன் ஹஜ்ரத் உமருடைய மஜ்லிஸுக்கு வந்து தாகத்தோடு களைப்போடு முகங்குப்பரவாக படுத்துக் கொள்கின்றார்கள். இந்த காட்சியை கண்ட அமீர் அல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், ஏ மனிதா, எதற்காக வேண்டி நீ வந்தாய்? நீ வரவில்லை என்றால் உன்னை தேட முடியாது, உன் முகவரி எமக்கு தெரியாது. நீ எதற்காக வேண்டி இந்த அவகாசம் முடிவதற்கு முன்னால் நீ வந்தாய் என்று கேட்க அந்த மனிதன் பேச ஆரம்பிக்கின்றார். அந்த மனிதர் சொல்கின்றார், யா அமீர் அல் முஃமினீன், எனது குடும்பம் இளைப்பாறுவதற்காக வேண்டி ஒரு மரத்துக்கு கீழால் கூட நிழலில்லாத விதத்திலே எனது குடும்பத்தை விட்டு வந்திருக்கின்றேன். சாப்பிட சாப்பாடு இல்லாமல், உணவில்லாமல், குடிக்க நீர் இல்லாமல் எனது குடும்பத்தை விட்டு வந்திருக்கின்றேன். நான் வந்தது உமருடைய சட்டத்துக்கு பயந்தோ அல்லது வாளுக்கு பயந்தோ அபூதர்ரை பாதுகாக்கவோ நான் வரவில்லை. நான் வந்த ஒரே நோக்கம், நான் கொடுத்த வாதாவை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த இறையச்சத்துக்காகத்தான் நான் வந்தேன் என்றார்கள் என்றார் அந்த மனிதர். இதை கேட்டவுடன் அமீர் அல் முஃமினீன் நீதிமன்றத்திலே இருந்த ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது அழுது எழுந்து நின்றார்கள். நீதிமன்றத்திலே கேட்டார்கள் அந்த இரண்டு வாலிபர்களையும் பார்த்து, வாலிபர்களே, இப்பொழுதாவது இந்த மனிதனுக்கு மன்னிப்பு கிடையாதா? அழுதவர்களாக சொன்னார்கள், அஃபௌனா லிவஜிஹில்லாஹ், அஃபௌனா லிவஜிஹில்லாஹி தஆலா, அஃபௌனா லிவஜிஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி இவர்களை நாம் மன்னித்து விட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் உண்மையான தக்வா, இதுதான் உண்மையான இறையச்சம். எல்லா சந்தர்ப்பத்திலும், எல்லா கட்டத்திலும், எல்லா நிலைமையிலும், எப்படியான சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் உண்மையான தக்வா. இந்த தக்வாவை வளர்ப்பதற்காக வேண்டி தரப்பட்ட கால நேர அவகாசம் தான் இந்த ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமதானிலே அல்லாஹ் ரஹ்மத்தை வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் நாளை கியாமத்துடைய நாள் சுவர்க்கம் நுழைய வேண்டுமா? அல்லாஹ்வின் அருள் தேவைப்படுகின்றது. நாளை கியாமத்துடைய நாள் அல்லாஹ் அடியானை பார்த்து சொல்வான், அடியானே, எனது அருளின் மூலமாக நீ சுவர்க்கம் நுழைவீராக. அப்படி என்றால் நாம் உலகத்தில் செய்த வணக்க வழிபாடுகள், இபாதத்துகளின் நிலைமை என்ன? கண்ணியமான சகோதரர்களே, சுவர்க்கம் நுழைய அல்லாஹ்வின் அருள் தேவை. சுவர்க்கம் நுழைந்ததற்கு பின்னால் சுவர்க்கத்தின் அந்தஸ்துகளை அடைய நாம் உலகத்தில் செய்த இபாதத்துகள் தேவை. அல்லாஹ்வின் மக்ஃபிரத் இந்த ரமலானிலே இருக்கின்றது. பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான். நாம் பாவம் செய்யாதவர்களா? நாம் பார்க்கின்ற பார்வை பாவம், கேட்கிற கேள்வி பாவம், சிந்திக்கின்ற சிந்தனை பாவம். பாவத்திலே மூழ்கி இருக்கின்றோம். எம் உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மதே முஸ்தபா அக்ரமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். நாளாந்தம் 70 விடுத்தம் 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்றால், பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நானும் நீங்களும் எத்தனை விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம்? எத்தனை விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கின்றோம்? அல்லாஹ் மக்ஃபிரத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றான். அடியானை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸிலே சொல்கின்றான், அல்லாஹ் இரவின் கடைசி நேரம் கடைசி வானத்துக்கு வருகின்றான். அடியார்களே, நீங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கான அந்த தௌபாவை, பாவ மன்னிப்பை என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களை மன்னித்து விடுகின்றேன். ஒவ்வொரு நாளும் இரவின் கடைசி பகுதி, கடைசி வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வந்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே நானும் நீங்களும்
அழகிய நித்தரையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, ரமலானை அடைந்த நாம், ரமலானை தந்த அல்லாஹ் எம்மிடத்திலே அமலை எதிர்பார்க்கின்றான், இபாதத்தை எதிர்பார்க்கின்றான். எனவே இந்த ரமலானிலாவது நேர காலத்தோடு எழும்பி கியாமுல் லைலை தொழுவோம், சுஜூதிலே கண்ணீர் வடிப்போம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம். அது மட்டுமல்ல, இரவு நேரத்திலே கடைசி வானத்துக்கு வந்த அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் தேவையுடையவர்கள், உங்களுடைய தேவையை என்னிடத்திலே கேளுங்கள். நீங்கள் பிரச்சனையுடையவர்கள், உங்கள் பிரச்சனையை என்னிடத்திலே கேளுங்கள், நான் தீர்த்து வைக்கின்றேன். கனியமான சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவன் எமது ரஹ்மான் அல்லவா. அந்த அல்லாஹ் எம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, ரமலானிலே அல்லாஹ் நரகத்தின் விடுதலையை வைத்திருக்கின்றான். நாம் அனைவர்களும் எதற்காக வேண்டி தொழுகின்றோம், எதற்காக வேண்டி இபாதத் செய்கின்றோம்? நாளைய ஆகிரத்தில் அந்த எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதாலும் கேட்டிடாத, எந்த உள்ளத்தாலும் சிந்தித்திடாத அந்த சுவர்க்கத்தை நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நாம் இபாதத் செய்கின்றோம். அந்த நரகத்திலே நுழைய கூடாது என்பதைத்தான் எமது ஆசை. அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய மாதம் அல்லவா இந்த ரமலானுடைய மாதம். நரகத்தை மூடி வைத்திருக்கின்றார், சுவர்க்கத்தை திறந்து வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மாதம் அல்லவா இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானிலே நாம் இபாதத் செய்யவில்லை என்றால், தராவீஹ் தொழவில்லை என்றால், கியாமுல் லைல் தொழவில்லை என்றால், நோன்பு பிடிக்கவில்லை என்றால், எம்மலை போன்றே நஷ்டவாளிகள் உலகத்தில் யாரும் இல்லவே இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நரக விடுதலை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வாறு அல்லாஹ் 7 சுவர்க்கத்தை படைத்தானோ அதே போன்று 7 நரகத்தையும் படைத்து வைத்திருக்கின்றான். ஜஹன்னம், ஜஹீம், சஈர், அதே மாதிரி ஹாவியா, ஹுத்தமா என்று 7 நரகத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜ்ருக்கு பின்னால், மகரிபுக்கு பின்னால், காலையிலும் மாலையிலும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், 7 விடுத்தம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இது ரமலானில் மட்டுமல்ல, எல்லா நாளும் நாம் ஃபஜ்ருக்கு பின்னால், மகரிபுக்கு பின்னால் நரகத்திலிருந்து விடுதலை கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து தந்த அழகிய பாடம் நானும் நீங்களும் சலாம் கொடுத்தவுடன் ஓடி செல்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, தஸ்பீஹ் செய்ய எமக்கு சந்தர்ப்பம் இல்லை, துஆ செய்ய சந்தர்ப்பம் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, எனவே ரமலானை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அல்லாஹு ஆலம், நமக்கு தெரியாது. கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரமலானை பிரயோசனமான ரமலானாக நாம் கழித்து அல்லாஹ்வின் ரஹ்மத்தையும் அல்லாஹ்வின் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் பெற்றவர்களாக நாம் மாறுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி இந்த ரமலானிலே நாம் எம்மை மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டியவர்களாக, இறையச்சமுடையவர்களாக நாம் மாறி அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய சகல குற்றம் குறைகள் பாவங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்து கொள்வாயாக. இந்த ரமலானிலே தேக ஆரோக்கியத்துடன் ஆஃபியத்துடன் அமல் செய்வதற்கு யா அல்லாஹ் நீயே தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், நாம் பிடிக்கக்கூடிய நோன்புகள், நாம் தொழக்கூடிய தொழுகைகள், ஓதக்கூடிய குர்ஆன்கள், செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், கொடுக்கக்கூடிய சதகாக்கள், செய்யக்கூடிய தர்மங்கள் அனைத்தையும் ஏற்று அதற்கான முழு கூலியையும் எம் அனைவர்களுக்கும் நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எம்மத்திலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவருடைய நோய்களை குணப்படுத்திடுவாயாக. பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் கொடுத்துடுவாயாக. அவர்கள் நோன்பு பிடிக்காவிட்டாலும் என்ன கூலிகள் நோன்பு பிடித்தவர்களுக்கு நீ கொடுக்கின்றாயோ அதே கூலியை அவர்களுக்கும் கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், எம் அனைவர்களுடைய இறுதி முடிவையும்
நல்ல முடிவாக ஆக்கி தந்தருவாயாக. இறுதி மூச்சை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு கைப்பற்றிடுவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்று அங்கீகரித்து கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك وسلم عليه. أما بعد، فيا أيها الناس اتقوا الله، فإن التقوى ملاك الحسنات. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم، ونفعنا الله تعالى وإياكم بالقرآن العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.